புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே மது போதையில் தாறுமாறாக பேருந்தை இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மோதியதால் பைக்கை ஓட்டி வந்தவர் தூக்கி வீசப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். வணக்கம் மனோகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கடும் போதையில் தனியார் பேருந்து இயக்கிய ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்த சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் இருந்து இலுப்பூர் நோக்கி இஆர்எஸ் என்ற தனியார் பேருந்து இயங்கி வருகிறது. இதனை ஓட்டுநர் சரவணன் இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவப்பூர் ரயில்வே கேட் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது பேருந்து தாறுமாறாக சாலையில் ஓடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலை ஓரமாக போக்குவரத்து விதிகளின்படி ஓட்டி வந்த நபர் மீது பேருந்து மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். அவர் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் சரவணன் என்பவரை விசாரித்த போது ஓட்டுநர் சரவணன் நிலை கொள்ளா போதையில் பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர் சரவணனை சருமாரியாக தாக்கினர். அவருக்கு ஆதரவாக வந்த நடத்துனர் பிரகாஷுக்கும் தர்மடி விழுந்தது. இதனால் திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே அந்த தனியார் பேருந்து உரிமையாளர் நேரில் வந்தால்தான் பேருந்தை இயக்க விடுவோம் என்று கூறி பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்தனர். காலையிலேயே தனியார் பேருந்து ஓட்டுநர் போதையில் பேருந்தை இயக்கியதும் அதனால் விபத்து ஏற்பட்டதும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மனோகரன், உங்க தகவல்களுக்கு.